வணக்கம். சொரக்காய் ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். தோல் நீக்கி நறுக்கின சொரக்காய். இதில் விதை நீக்கலை, இலசாக இருக்கிறதுனால விதை நீக்கலை. கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு வாஷ் பண்ணி 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பை 1 கப் தண்ணியில் வேக வச்சுருக்கேன். அதோட நறுக்கின தக்காளி 1, நறுக்கின வெங்காயம் 1, நறுக்கின சொரக்காய், மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன், சிகப்பு மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன், கல் உப்பு 3/4 ஸ்பூன். பருப்பு ஏற்கனவே 3 விசில் வேக வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்ப வேக வைக்கணும். 5 விசில் வேக வச்சு எடுத்துருக்கேன். லேசாக மேஷ் பண்ணி விட்டுட்டு கடாயை சூடானதும் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1 சிட்டிகை சீரகம். கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயம் 1 சிட்டிகை, வேக வச்ச கூட்டு. சொரக்காய் வேகும்போது தண்ணி விடும், அதனால் பருப்பு வேக வைக்கும்போது 1/2 கப் தண்ணி விட்டு வேக வச்சாலே போதும். அதே தண்ணியில் சொரக்காவும் சேர்த்து வேக வச்சிடலாம். சுருண்டு வரும்போது தேங்காய் திருகல் 2 ஸ்பூன், தேங்காய் திருகல் சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடலாம். சுரக்காய் கூட்டு. இதில் நான் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்கலாம், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம்.